குழந்தைகளுக்கு குடற்புழு இன்ஃபெஸ்டேஷன், ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்னால ரத்த சோகை வருது அப்படிங்கிறது வந்து போன வீடியோல பார்த்தோம். இந்த ரத்த சோகையை எப்படி தடுக்கலாம், என்ன மாத்திரை யூஸ் பண்ணணும், அந்த மாத்திரையை எந்த வகையிலாம் யூஸ் பண்ணா அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ இந்த குடற்புழு பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த குடற்புழு வந்து ரத்த சோகை மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா குடற்புழு வந்து வயிற்றுக்குள்ளேயே பெருகி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப வயிறு வீங்கி உள்ள குடல் அடைக்கிற அளவுக்கு சிம்டம்ஸ் வந்து சிவியரா வரலாம். இதுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கான மாத்திரை, அதுக்கு பேர் வந்து ஆல்பெண்டசோல் அப்படின்னு சொல்லுவோம். வேற நிறைய மாத்திரைகளும் இருக்கு, பட் நம்ம இந்தியாவில ஜென்ரலா யூஸ் பண்றது ஆல்பெண்டசோல் அப்படின்ற மாத்திரை. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நேஷனல் டிவார்மிங் டே February 10 திரும்பி ஒரு முறை ஆகஸ்ட் மந்த்லயும் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாத்திரைக்கான டோஸ் வந்து வயசை பொறுத்தோ வெயிட்டை பொறுத்தோ மாறாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கும் 10 கிலோவுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாத்திரை முழுசா கொடுக்காம அரை மாத்திரை தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாத்திரை சஸ்பென்ஷனா கொடுக்குறப்போ, அதாவது சிரப் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அப்படி கொடுக்குறப்போ நம்ம டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். அதுவே டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குறப்போ அந்த மாத்திரையை அப்படியே முழுங்காம ஒண்ணு மென்னு சாப்பிடணும், இல்லைன்னா சப்பி சாப்பிடணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பி சாப்பிட்டுருவாங்க. பட் சப்பி சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு அதை பவுடர் மாதிரி பண்ணி தேன்லயோ இல்ல தண்ணியிலயோ கலந்து வந்து குடிக்க வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா இந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எடுக்கிறப்போ இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் அது வெளியில வரும். ஸோ இந்த குடற்புழுவும் நைட் டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நைட் டைம்ல இந்த மாத்திரை எடுத்துக்கிறப்போ அதாவது குடற்புழு நீக்கம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி குடற்புழு மாத்திரையை வந்து சாப்பாட்டோட சேர்த்து கொடுப்போம். அதாவது ஃபேட் ரிச் ஃபுட், நல்ல ஒரு ஃபேட்டி மீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில காரணங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாத்திரையை வந்து வெறும் வயிற்றுல கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் நம்ம இந்த WHO ரெக்கமெண்டேஷன் படி டிவார்மிங்காக கொடுக்கப்படுற மாத்திரை ஸ்பெசிஃபிக்கா நைட் டைம்ல யூஸ்வலி ஆஃப்டர் ஃபுட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour to 1 hour கேப் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல இந்த அனீமியா, குழந்தைகள்ல ஏற்பட்ட ரத்த சோகை நோயினால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இப்ப நம்ம குழந்தைக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ரத்த சோகை இருக்கா அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கேட்கலாம் அப்படின்றத விஷயங்களை வந்து அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.